ஆக்டர் பிரபாஸ், அமிதாப் பச்சன், நம்ம உலக நாயகன் கமல்ஹாசன் அவர்கள், அதுக்கடுத்து திஷா பட்டானி, நம்ம தீபிகா படுகோன் அப்படின்னு சொல்லிட்டு சினிமா பட்டாளமே சேர்ந்து நடிச்சு இன்னைக்கு உலகமெங்கும் ரொம்பவே கிராண்டா வெளிவந்திருக்கிற கல்கி ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ல வெளிவந்திருக்கிற ஒரு திரைப்படம். இந்தியன் சினிமாலேயே ஒரு மிகப்பெரிய பொருட்செலவுல இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இது வரைக்கும் இந்த அளவுக்கு பொருட்செலவுல இது வரைக்கும் தமிழ் சினிமால மட்டும் இல்லாம இந்தியன் சினிமாலேயே எந்த ஒரு படமும் பண்ணதில்லை. கிட்டத்தட்ட 600 இருந்து 700 கோடி இந்த படத்துடைய பட்ஜெட் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பிரபாஸ் கெரியர்லேயே பாகுபலி படத்துக்கு அப்புறமா ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான திரைப்படம், ஒரு ஆங்கில படத்துக்கு நிகரா இந்த படத்தை மேக் பண்ணியிருக்காங்க. இந்த படம் 3D, 2D, IMAX 2D அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா விஷயங்களுமே கொண்டு வராங்க. ஆனா அங்கதான் ஒரு சட்ட சிக்கல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பெரிய படம், ஒரு பெரிய ப்ரொடக்ஷன்ஸ் இந்த படத்தை பண்ணியிருக்காங்க. ஆனா ப்ராப்பரா இந்த படத்தை அவங்களால கொண்டு வந்து சேர்க்க முடியல. அதாவது நிறைய இடங்கள்ல, சென்னை அதுக்கு அடுத்து பெங்களூர்ல இந்த படத்துடைய ஐமேக்ஸ் காட்சி எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு. அதாவது கேடிஎம் ப்ராப்பரா கொண்டு போய் சேர்க்க காணும். டெலிவரி பண்றதுல அவங்களுக்கு ஏகப்பட்ட சட்ட சிக்கலா என்ன ஆச்சுன்னு தெரியல. அதனால நிறைய இடங்கள்ல இந்த படத்துடைய ஐமேக்ஸ் காட்சி எல்லாமே ரத்தா இருக்கு. ஒரு பெங்களூர்ல ஒரு தியேட்டர்ல மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 1500க்கும் மேல டிக்கெட் எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது எல்லாமே லாஸ் தானே. இந்த 1500 டிக்கெட் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்ஸ் ஆபீஸ்ல ரெக்கார்ட் பண்ணக்கூடிய ஒரு சம்பவமா இருந்திருக்கும். ஆனா ஷோ கேன்சல் ஆனதுனால அந்த டிக்கெட் எல்லாமே கேன்சல் ஆயிருக்கு. ஸோ நாளைக்கு ப்ராப்பரா இந்த படத்துடைய ஐமேக்ஸ் வெர்ஷன் எல்லா இடத்துலயும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே எதிர்பார்க்கறாங்க. 3Dல கொண்டு வந்திருக்காங்க. ஐமேக்ஸ்லயும் 3Dல வந்தா ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அது ஏன் அவங்க ரெடி பண்ணலன்னு தெரியல. மேபி அதெல்லாம் அவங்களுக்கு எதனா சட்ட சிக்கல் இருந்திருக்கலாம், ஏதோ ஒண்ணு. ஆனா ஐமேக்ஸ் காட்சி எல்லாமே ரத்தா இருக்கு. நீங்க ஐமேக்ஸ்ல இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி வெறிகுண்டு காத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏமாட்டம் தான். கூடிய விரைவில் அபிஷியலா எதனா சொல்லுவாங்க, ப்ராப்பரா ஐமேக்ஸ் ஆப்ஷன் வரப்போகுது அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணி பார்ப்போம்.